முடியாததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லிடுவோமே. பரிசுத்தம் என்பது பெந்தேகோஸ்தே ஊழியத்தை விட்டு போய் எத்தனையோ காலங்கள் ஆயிடுச்சு. சபையில எல்லாம் பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம் இல்லாம எப்படி பாடுனா அவனை எல்லாரும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்ப சபையில பரிசுத்தம் இல்லை. சபையில பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லைன்றத சபையாரால கண்டுபிடிக்க முடியல. ஊழியக்காரர்களால பரிசுத்தவானா பரிசுத்தம் இல்லாதவனா என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. கார்ல வர்றியா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான். ஆமென். சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்கியா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான். அப்பா வெள்ள கூடன வண்டியில வர்றியா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான். இந்த மாதிரி சர்ச்செல்லாம் கட்டி ஏசி எல்லாம் போட்டு ஜில்லு ஜில்லுன்னு நீ சர்ச்சை வச்சிருக்கிறியா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான். தோத்திரம் தோத்திரம். ஆமென். உனக்கு 4 பேர் பேக்கு தூக்குறதுக்கும் ஐயானு வணக்கம் போடுறதுக்கும் 4 பேர் உனக்கு பின்னாடி வர்றாங்கன்னா இன்னும் பெரிய பரிசுத்தவான் ஐயா. யாரு யாரு யாரு? இவருக்கு பின்னாடி 4 பேர் வர்றதுனால இவர் யாரா? பரிசுத்தவான். ஐயோ 10 பேருக்கு 5000 கொடுக்கிறார், 100 பேருக்கு 5000 கொடுக்கிறார், 1000 பேருக்கு 5000 கொடுக்கிறார். இவர் யாரு? இவர் யாரு? அப்படி பார்க்க போனா அம்பானி ரொம்ப பரிசுத்தவான். அவன் லட்சம் பேருக்கு கொடுக்குறான், பல 1000 சம்பளம். அல்லேலூயா. அவன் வீட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறான். ஆமென். சரி, இதெல்லாம் வச்சு நீங்கள் பரிசுத்தவான்களாக உங்களை காட்டின காலங்களுக்கு வருகிற ஆண்டு முடிவு வருகிறது. ஆண்டவர் சொல்ல, நான் கொடுத்த பரிசுத்தராய் அவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். நான் நியமித்த பரிசுத்தவானாய், நான் அனுப்பின பரிசுத்தவானாய், நான் அவர்களுக்கு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன பரிசுத்தத்தை கொடுத்தனோ அதே பரிசுத்தராய் நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன். ஆமென். பரிசுத்தத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அது பெரிய தப்பு. பரிசுத்தத்தை குறைச்சி என்ன செய்யாதீங்க. ஆசாப்புக்கு சில செல்வங்கள் கிடைக்கல, உடனே அவன் எதை குறைச்சி மதிப்பிடுறான்? பரிசுத்தத்தை குறைச்சி மதிப்பிடுறான். நான் ஜோமனி பார்க்கிறேன், ஒரு சர்ச்சை கட்ட முடியல. ஜோமனி பார்க்கிறேன், எனக்கு ஒரு வண்டி வாங்க முடியல. ஜோமனி பார்க்கிறேன், ஆத்துமா வர மாட்டேங்குது. ஜோமனி பார்க்கிறேன், என் காரியம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதனால நான் பரிசுத்தவான் அல்ல என்கிற முடிவுக்கு போகாதீங்க. அது பெரிய முட்டாள்தனம். சாத்தான் உங்களை வஞ்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி உணர்வை உங்களுக்கு தருகிறான். ஆசாப்புக்கு அந்த உணர்வினால தான் பாதிக்கப்பட்டான். துன்மார்க்கனுக்கு வருகிற செல்வங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது தனக்கு சில நன்மைகள் கிடைக்கல, சில ஆசீர்வாதம் கிடைக்கல, சில செல்வங்கள் கிடைக்கல. உடனே சொல்றான், நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேனே, எனக்கு என்ன லாபம்? உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஜீவிதத்தை நீங்க குறைவாய் மதிப்பிடாதீர்கள். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க பரிசுத்தமானாயிருந்து முன்னே இருக்கிற அந்நியரிடத்துல கை நீட்டாதீங்கன்னு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது புரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கிராம ஊழியக்காரங்க தான், எளிமையான ஊழியக்காரங்க தான். ஆனா கர்த்தர் உங்களை பரிசுத்தராய் பார்க்கும் பொழுது நீங்கள் அந்நியராயிருக்கிற ஒரு முன்னே அந்நியராயிருந்து இன்னைக்கு அப்படி இருக்கிற ஒருவனுடைய நன்மைகளுக்காக நீங்கள் ஏங்கி திரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென் ஆமென். நல்ல கவனிங்க. கிடைக்கிறதெல்லாம் நமக்கு லாபம் நினைச்சிடாதீங்க. நீங்க பரிசுத்தராய் இருப்பீங்கன்னா உங்களை நடத்துற பொறுப்பு தேவனுக்கு உண்டு. நீங்க பரிசுத்தராய் இருந்தா உங்களை போஷிக்கிற பொறுப்பு பரலோகத்துக்கு உண்டு. அவர் நிறுத்தின இடத்துல நீங்க பரிசுத்தராய் நீங்கள் ஜீவித்தீங்கன்னா உங்களை விசாரித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய நிர்வாகம் பரலோகத்தில் இருக்கு. இந்த பூமிக்கு அடுத்ததுதான் பரலோகம். உங்களை விசாரிக்கும், பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும், பரலோகம் உங்களுக்கு சகாயம் செய்யும். யாற்றி நீங்க கை நீட்டி கேட்டு வாங்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடுத்த வருஷம் முடிவெடுங்க. 3 ஸ்தாபனம் 4 ஸ்தாபனத்தில் காசு வாங்குறவங்க எல்லாம் அதை நிறுத்துங்க. தயவு செய்து சொல்றேன்.
எதுக்கு நீ பரிசுத்தவானா இருந்து பரிசுத்தவான் அல்லாதவனிடத்துல கை நீட்டுகிறாய்? உன்னை பரிசுத்தப்படுத்தினவர் உன்னை போஷிக்க ரெடியா இருக்கிறார், ஆயத்தம் பண்ணின நன்மை தர ரெடியா இருக்கிறார். இது பேச்சு பிரசங்கம் என்றல்ல, வசனத்தோடு போகிறேன். என்னை பரிசுத்தனாக தன்னுடைய பரிசுத்தத்தை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு எப்படியா தராமல் இருப்பார்? தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத எதிர்பார்ப்பு வேண்டாம். எல்லாத்தையும் தேவனிடத்தில் எதிர்பாருங்க. உங்களை ஒரு பரிசுத்தராக பார்க்க விரும்புகிறார் என்றதே நீங்க மறந்து வாழாதீங்க. நான் கஷ்டப்படுறேன் என்று விரும்பின செலவு பண்ண முடியல, அப்ப நான் பரிசுத்தவானி இல்லையோ, நான் நல்லவன் இல்லையோ, அந்த மாதிரி ஐஸ்வர்யத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் கலக்காதீங்க. அது முட்டாள்தனம். பரிசுத்தவானா? சாதித்தவன் எல்லாம் பரிசுத்தவானா? உலகத்தில் பரிசுத்தவானா? அல்லேலூயா. சரி, அந்த 20 ரூபா அவர் குறைவா போட்டார், 20 ரூபா அவர்கிட்ட இல்லைன்றதுக்காக அவர் பரிசுத்தவான் இல்லைன்னு நான் முடிவெடுத்து விட முடியாது. நான் ஐஸ்வர்யத்தை வைத்து எந்த ஊழியக்காரர்களையும் நான் மதிக்கிறது இல்லை. ஆமென். ஊழிய பாதையில பல அனுபவங்கள் இருக்கிறது. பல சின்ன சின்ன சபைகளுக்கு போகிறேன், அங்கே அதிகமான ஒரு பரிசுத்தத்தை நான் பார்க்கிறேன். ஊழியனிடத்தில் எளிமையை பார்க்கிறேன், தாழ்மையை பார்க்கிறேன். நான் அங்கே சொல்லுகிறேன், ஆண்டவரே, என்னை விட ஒரு சிறந்த ஒரு கனியாக இவர்கள் வாழுகிறார்களே, இந்த சின்ன இடத்துல இருக்கிறாங்க, எளிமையான ஊழியம், எளிமையான ஜனங்களோடு வாழ்றாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் நீர் அதிகமாய் கொடுத்தவர்களை ஆதரித்தவர்களை ஆசீர்வதித்தால் என்று கர்த்தர் சொல்றார். இல்ல மகனே, நீ பரிதபிக்கிறது நல்லது, நான் கொடுப்பதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் இவர்கள் பரிசுத்தராய் இருப்பதுதான் எனக்கு கௌரவம். ஆமென். இவன் ஐஸ்வர்யவானாகிறது எனக்கு கௌரவம் அல்ல, இவன் செல்வந்தனாகிறது எனக்கு கௌரவம் அல்ல, இவன் நல்ல ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் கோழிக்கறியும் வஞ்சர மீனையும் தின்னுட்டு ஏப்பம் விட்டுட்டு தோத்திரம் சொல்லிட்டு தூங்குறது எனக்கு விருப்பமே
கிடையாது. இவனை நான் என்னுடைய பரிசுத்தத்தில் அலங்கரித்தேனே, அந்த பரிசுத்தவானாய் நான் பார்ப்பதற்கு நான் ஏக்கமாயிருக்கிறேன். அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை நான் சிநேகிக்கிறேன். அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் மேல் எனக்கு ஆசை இருக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்துக்கு மதிப்பளிக்கிறேன். அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் நிமித்தம் என்னுடைய சாயலை நான் அவனுக்கு உருவாக்குகிறேன். ஆமென். அதனால பொருளாதாரத்தை வச்சு உங்களுடைய பரிசுத்தத்தை குறைவாய் நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள். மதிப்பிட்டு உங்களை தரை குறைவாய் நினைத்து அது நிமித்தம் இன்னொரு இடத்துல கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டான்ற ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்க. அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா தர நல்லவராய். அல்லேலூயா, ஆமென். அவர்கிட்ட என்ன இல்லை, அவர் என்ன இல்லை, உங்களுக்கு தேவையானது ஏதாவது அந்த அவருடைய ஷோரூம்ல இல்லையா? உங்களுக்கு தேவையான எந்த பொருளும் அவருடைய ஷோரூம்ல இல்லையா? அவருடைய ஷோரூம்ல எல்லாம் இருக்கு. நீங்க போக வேண்டிய விதமா போனா அது கிடைக்கும். நீங்க கல்யாண வஸ்திரம் இல்லாம கல்யாண வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. கல்யாண வீட்டுக்கு தானே போயிருக்கிறீங்க. கல்யாண வஸ்திரம் இல்லை, சோறு எப்படி தருவாங்க? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போட்டுருவாங்க. நீங்க ஊழியக்காரனாக பரிசுத்தராய் கர்த்தர் நிறுத்தினால் அந்த பரிசுத்தத்தை பையில வச்சிங்க, உங்களுடைய சிந்தையில வைங்க, உங்களுடைய பேச்சில வைங்க. அதை கொண்டு போய் நேர ஆண்டவருக்கு முன்னாடி நில்லுங்க. அவர் எத்தனை பேரை பார்த்தாலும் அந்த பரிசுத்தத்தை பார்த்தவுடனே உங்களை முதலாவது பார்ப்பார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, நீங்க முன்னே மாதிரி ஜீவிக்காதீங்க, இப்போ உங்களை நான் பரிசுத்தனாய் பார்க்க விரும்புகிறேன். அதனால வர்ற ஆண்டு கூடுமான வரைக்கும் நீங்கள் எப்படி வாழுங்க? பரிசுத்தமா வாழுங்க.